Hi dear students, today we are going to see the next chapter, chapter 14, Transportation. Introduction. Transport service facilitate the smooth carriage of goods from the place of producer to the place of consumer. Transport also facilitate traveling of people of one place to another place. The different type of transport are given below. There are three types of transport: surface and water and air. Transport service facilitate the smooth carriage of goods from the place of producer to the place of consumer. ஸோ போக்குவரத்து அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய சேவை, போக்குவரத்துடைய சேவை. உற்பத்தியாளர்கிட்ட இருந்து பொருட்களை நுகர்வோர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு செல்கிறதுக்கு செய்யக்கூடிய பணி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண இடத்துலேருந்து அந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ணுற இடத்துக்கு, அதாவது கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உண்டான இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதனுடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 வகைகள் இருக்குது. ஸோ சர்ஃபேஸ், அதாவது நில போக்குவரத்து. தென் நெக்ஸ்ட்டு வாட்டர், நீர் போக்குவரத்து. தென் ஏர், விமான போக்குவரத்து. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன் பாரு, மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். The term transport includes all the critical mental and manual occupation involved in the operation of road, rail, canal, sea and air transport. Goods have no use unless they are made available at a place where and when they are wanted. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரோட், ரயில்வே, கேனல், சி, ஏர் டிரான்ஸ்போர்ட். அதாவது ரோட்னால் சாலை, ரயில் அப்படின்னா நமக்கு தெரியும், ட்ரெயின்னா என்ன அப்படின்ட்டு, தொடர்வண்டி. கேனல், கால்வாய் மூலமாக வரக்கூடியது. அதுக்கப்புறம் சி, கடல் உள்ளி. தென் ஏர் டிரான்ஸ்போர்ட், விமான போக்குவரத்து. ஸோ இதன் மூலமாக இயங்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட். ஸோ இது மன மற்றும் உடல் உழைப்பு சார்ந்தது. மன உழைப்பும் இருக்குது, அதில் உடல் உழைப்பு சார்ந்ததாக இருக்கக்கூடியது. ரெண்டுமே ஒன்று சேர்ந்து வரக்கூடியது தான் இதை குறிக்கும். பொருட்களை நம்ம என்ன பண்ணுறோம், பயனற்றதாக இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னம்னா அதை மக்கள் விரும்புகின்ற பொருட்கள் எங்கு எப்பொழுது எளிதாக கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கணும். ஸோ goods have no use unless they are made available at a place where and when they are wanted. Transport is integral part of commerce. Transport அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is a integral part. ஸோ ஒருங்கிணைந்த உட்பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. It is a means to carry men and materials from one place to another, resulting in creation of place and time utilities. It removes the hindrance of place. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு வகையில் ஒருங்கிணைந்த உட்பிரிவாக ஆகும். ஸோ இது பொருட்களையும் மனிதர்களையும் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ இது காலத்தினுடைய பயன்பாட்டை உருவாக்கி தருது. ஸோ இது இடத்தடையை நீக்குது. ஸோ நமக்கு ஒரு இடத்துல பொருள் இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுனால அது இடத்தடையை நீக்குது. அக்கார்டிங் டு KK செக்ஷனா, the Transport System Act with reference to the area it serves in the same way as a candle does in a dark room.
ஸோ இப்போ கேகே சக்சேனா அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு, ஒரு இருட்டறையில் மெழுகுவர்த்தியின் ஒளி பரவுவது போல. ஸோ எது போல், ஒரு இருட்டறையில் மெழுகுவர்த்தி, கேண்டில் டஸ் நாட் இன் எ டார்க் ரூம், ஒரு இருட்டறையில் ஒரு மெழுகுவர்த்தி பரவுவது போல் இந்த போக்குவரத்து அப்படின்றது அந்தந்த பகுதியில் தன்னுடைய பணியை செய்யுது அப்படின்ட்டு அவர் டெஃபினேஷன் சொல்லியிருக்கார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. தென் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். Transport system can be classified in different ways depending on the types of transport, the ways and means of transport, and also the motive power used in transport. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டுடைய டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதை சார்ந்து இருக்கக்கூடிய போக்குவரத்து வகைகளை, அந்த டிரான்ஸ்போர்ட் தேவை என்ன, மேலும் அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்குது அதை பொறுத்து அது இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் கூட்ஸ் பை லேண்ட் வெஹிக்கிள் இஸ் known as surface transport. It is also called as land transport. இப்போ நில போக்குவரத்து, சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்னால் என்ன, நில போக்குவரத்து. ஸோ இந்த சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக மக்களை என்ன பண்ணுறாங்க, மக்கள் மட்டும் இல்லாமல் பொருட்களையும் கொண்டு செல்ல பயன்படுத்துது. ஸோ இது எதன் மூலமாக அதைத்தான் என்னென்னு நம்ம சொல்கிறோம், சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதுக்கு வேறு ஒரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் டிரான்ஸ்போர்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், பேக் animals like horse, mole, donkey, camel and elephant etc. are used for carrying small loads in backward area, hilly tracts, forest regions and deserts known as pack animals. Generally, the pack animals serve areas which are inaccessible to modern means of transport. Animal transport has also played a significant role where there is no road and railway transport. இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுனா பேக் அனிமல், அதாவது பொதி விலங்குகள், பொதி சுமக்கக்கூடிய விலங்குகள். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது மோல், டாங்கி, கேமல், எலிஃபண்ட் are used for carrying small loads backward area, hilly tracts, forest regions and deserts known as pack animal. ஸோ இந்த மலை, காடு, பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சிறு சிறு சுமைகளை ஏற்றி செல்கிறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ். தென் மோல்னா என்ன, கோவேரி கழுதை. தென் டாங்கி கழுதை. தென் கேமல் ஒட்டகம். தென் எலஃபண்ட் யானை. இந்த மாதிரியான விலங்குகளை வச்சு நம்ம ப்ராடக்டை கொண்டு போகிறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய போக்குவரத்து சாதனத்தால் எளிதில் அதை அணுக முடியாத பகுதியாக இந்த பொதி விலங்குகளை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ரோடு ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடத்துல இந்த எதை பயன்படுத்துகிறாங்க, பேக் அனிமல்ஸை பயன்படுத்துகிறாங்க. இந்த சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து இல்லாத பகுதிகளை இந்த பேக் அனிமல்ஸ் மூலமாக அதை பயன்படுத்துகிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், புல்லக் கார்ட்ஸ். இட் கான்ஸ்டிடியூட் த predominant form of rural road transport in India for goods traffic and to some extent for passenger traffic. It links up the village with the nearby markets and railway station. It carries the produce for sale to the market and consumer goods to the village. ஸோ புல்லக் கார்ட் அப்படின்னா என்ன, மாட்டு வண்டி. ஸோ இந்த மாட்டு வண்டியில் நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் பொருட்களை மற்றும் மக்களை ஏற்றி செல்கிறதுக்கு கிராமப்புற பகுதிகளில் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சாலை போக்குவரத்தில் ஒன்று மாட்டு வண்டி, அதாவது புல்லக் கார்ட்டு. இது அருகில் உள்ள மார்க்கெட்டுக்கு அல்லது ரயில் நிலையத்துக்கோ இந்த கிராமங்களை இணைக்குது. ஸோ இது விற்பனைக்காக, அதாவது சேல்ஸுக்காக உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை சந்தைக்கு அல்லது நுகர்வோர் பொருட்களை கிராமங்களுக்கு எடுத்து செல்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
in the bullock cart, மாட்டு வண்டி. The next one, pathway transport. It is the oldest form of transport found in hilly area, forest areas and in remote places. They are used by human being for transport. ஸோ நடைபாதை போக்குவரத்து, பாத்வேஸ் டிரான்ஸ்போர்ட். இது இது எப்படி எந்த மாதிரி இடத்துல இருக்குன்னா மலைப்பாங்கான பகுதிகளையும் காட்டு பகுதிகளையும் மிகவும் பின்தங்கிய பகுதிகளிலும் பயன்படுத்தக்கூடிய மிகவும் பழமையான முறை. ஸோ இந்த போக்குவரத்துக்காக மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஸோ இந்த போக்குவரத்துக்காக யார் பயன்படுத்துகிறாங்க? மனிதர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ரோட் டிரான்ஸ்போர்ட். Road transport is one of the most promising and potent means suitable for short and medium distance. It provides the basic infrastructure for bringing the majority of the people who are living in far off villages into the mainstream of nation, like by connecting them to different places. It offers a number of advantages such as flexibility, reliability, speed and door-to-door service, besides supplementing and increasing the efficiency of the other modes of transport. Road transport அப்படின்னா என்ன? சாலை போக்குவரத்து. ஸோ இந்த சாலை போக்குவரத்து அப்படின்றது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா குறுகிய மற்றும் நடுத்தர தூரத்துக்கு மிகவும் ஏற்றதாகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு 50 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 200, 300, 500 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடியது என்ன? சாலை. லாங் டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னம்னா நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் பயன்படுத்த முடியாது. நம்ம அது எப்படி போவோம்? லாங் டிஸ்டன்ஸ்க்கு இந்த ரயில்வேயில் போவோம். ஸோ அப்படியே பல இடத்துக்கு இந்த சாலைகளை இணைக்கிறது மூலமாக நாட்டில் உள்ள பிரதான தேசிய வழியில் இணையாமல் தொலைதூரத்தில் உள்ள கிராமப்புறங்களில் வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள் இணைந்து இந்த அடிப்படை உள்ளமைப்புகளை இது கொடுக்குது. ஸோ இது நெகிழ்வுத்தன்மை, நம்பகத்தன்மை, வேகம் மற்றும் வீட்டிற்கு அருகாமையிலேயே வழங்கப்படும் சேவை. ஸோ என்னென்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் வீட்டில் அருகாமையிலேயே இருக்கும். ஸோ நம்பகமாக இருக்கும். ஸோ சேஃபாக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வழங்குது. அது மட்டும் இல்லாமல் இது மற்ற போக்குவரத்து வகைகளை திறனையும் அதிகரிக்குது. அதற்கு இது துணை புரியுது. மற்ற இன்க்ரீஸிங் த எஃபிஷியன்சி ஆஃப் அதர் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இதை என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஒன், மோட்டார் லாரிஸ் அண்ட் பஸ்ஸஸ். ஃப்ரம் த dawn of civilization, people have been endeavoring to form road and use wheeled vehicle to facilitate transport of men and materials. The credit of revolutioning the road transport and introducing the elements of speed and greater carrying capacity into the system goes to motor lorries and buses. Introducing of petrol engine and later diesel engine vehicle has been offering good competition to the railway. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டார் லாரிஸ் அண்ட் பஸ்ஸஸ். மோட்டார் லாரி பற்றியும் பஸ்ஸஸ் பற்றியும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய நாகரீக காலத்தில் சிவிலைசேஷன் வந்து தொடக்கத்தில் இருந்தே ஸோ இந்த மக்கள் எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலைகள் அமைச்சு சக்கரை இருக்கக்கூடிய வண்டிகளை பயன்படுத்தி பொருட்களை மக்களையும் ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு எளிமையாக என்ன பண்ணுறாங்க? கொண்டு போகிறாங்க. ஸோ இது பல்வேறு வகையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேகம் ஓட்டுறது கருவிகள். ஸோ ஸ்பீடு கண்ட்ரோல் மூலமாக அதிகமான சுமைகளை சுமந்து ஸோ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த என்ன சரக்கு ஏற்றிக்கொள்ளக்கூடிய போக்குவரத்து, ஸோ பேருந்து, பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பரிணாம வளர்ச்சியால் அது விரிவடைந்து வருது. ஸோ பெட்ரோல் இயந்திரமும் இன்னும் அதுக்கப்புறமா டீசல் இயந்திரமும் அறிமுகப்படுத்தி இது தொடர் வண்டிக்கு நல்ல போட்டியாக வழங்கி வருது. ஸோ ட்ரெயினுக்கு ஈக்குவலாக இது நடந்துட்டு வருது. தென் நெக்ஸ்ட் ஒன், tramways. It made their appearance in the 19th century as a
form of transport suitable for big cities. Tramways were initially horse-drawn, later steam-powered, and now electrically operated. Its carrying capacity is large. They are able to cope up with the peak hours traffic in big cities. With the greater popularity of motor buses, tramways slowly declined. Madras city had tramways till 1933. ட்ராம்வே வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 19th செஞ்சுரியிலேருந்தே இருக்குது. இது பெரிய நகரங்கள்லேருந்து பொருத்தமான ஒரு போக்குவரத்து முறையாக தோன்றியது. பெரிய நகரங்களுக்கு பொருத்தமான போக்குவரத்து அப்படின்னு சொல்லி இதை தோன்றினாங்க. ஆரம்பத்தில் இதை ட்ராம் வண்டியில் முதல்ல எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா குதிரை ஹார்ஸ் மூலமாக ரன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, நீராவி சக்தியோட அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் எது மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா இட் ஆப்ரேட்ஸ் கேரியிங் கெப்பாசிட்டி லார்ஜ். இது ஃபஸ்ட்டு எப்படி கொண்டு வந்தாங்க, ஹார்ஸ் மூலமாக ரன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டீம் பவர்டு. ஸோ எப்படி கொண்டு வந்தாங்க, ஸ்டீம் நீராவி சக்தியால் இயங்கக்கூடியதாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதுவே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிசிட்டியாக இருக்குது, எலக்ட்ரானிக்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி. அதனுடைய சுமை திறன் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸோ அதனால் அது பெரிய நகரங்களில் அதிகபட்சமாக சமாளிக்க முடியாத போக்குவரத்தின் போது இது பயன்படுத்தப்படுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இயந்திர போக்குவரத்தில் மிக பெரிய அறிமுகத்தின் காரணமாக இந்த ட்ராம் வண்டி மெதுவாக என்னாச்சு குறைஞ்சிட்டே வந்துச்சு. இது சென்னையில் தான் அந்த ட்ராம் வண்டி போக்குவரத்து 1933 வரைக்கும் செயல்பாட்டில் இருந்தது. எப்போ வரைக்கும், 1933 வரைக்கும் செயல்பாட்டில் இருந்தது. தென் நெக்ஸ்ட் ஒன், ரயில்வே டிரான்ஸ்போர்ட். த இன்வென்ஷன் ஆஃப் ஸ்டீம் என்ஜின் பை ஜேம்ஸ் வாட் revolutionized the mode of the transport all over the world. Railway as a mode of transport is the most organized transport undertaking all over the world. Railways are the cheapest and quickest mean of transport for carrying heavy goods over long distance. Railways render as essential public service. It requires a huge capital outlay for laying of tracks, construction of bridges, purchase of locomotives, etc. இப்போ ரயில்வே டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா தொடர் வண்டி போக்குவரத்து. ஸோ இப்போ இந்த ஜேம்ஸ் வாண்ட் அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டில் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிச்சவர். ஸோ இந்த உலகம் முழுவதுமே ஸோ அந்த போக்குவரத்து முறையை என்ன பண்ணாங்க, ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். ஸோ இந்த ட்ரெயின் போக்குவரத்து ஸோ இந்த உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மிகவும் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட போக்குவரத்தாக இது இருந்தது. இந்த நீண்ட தூரத்துக்கு மேலே வெயிட்டான ப்ராடக்டை எடுத்து செல்கிறதுக்கு இந்த ட்ரெயின் ஈஸியாகவும் விரைவாகவும் இருந்தது. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு அத்தியாவசிய பொது சேவையை வழங்குச்சு. ஸோ ஒரு பெரிய அளவிலான மூலதன செலவை இந்த தண்டவாளங்கள் அமைச்சு அதனுடைய பாலங்கள் கட்டுதல் போன்ற இயந்திரங்கள் மூலமாக இதை முதலியவற்றுக்கு இது தேவைப்பட்டுச்சு. Railways are among the biggest public utilities of a country. Railway transport is a means of transferring of passenger and goods on wheeled vehicle running on rails. Rail transport started to be important in the Industrial Revolution. There are 3 types of tracks in operation. First one, meter gauge, then broad gauge, then narrow gauge. ஸோ அந்த பாலங்கள் கட்டுறதுல இந்த இயந்திரங்கள் என்ன பண்ணாங்க, வாங்கி அது செய்கிறதா இருந்தது. ஸோ ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய பொது பயன்பாட்டுக்காக இந்த ட்ரெயின் பயன்பட்டது. ஸோ இந்த ட்ரெயினுடைய போக்குவரத்து அப்படிங்கிறது என்னென்னா இந்த பேசஞ்சர் மட்டும் இல்லாமல் கூட்ஸையும் அந்த வண்டியில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த சக்கரங்கள் வாகனங்கள் மாற்று முறையாகும். ஸோ இப்படி இயங்கக்கூடிய பெட்டி எப்படி இருக்கணும், சக்கரங்கள் வாகனங்களில் மாற்றும் வழிமுறையாகும், மாற்று வழிமுறை. ஸோ முதல்ல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா
ரோட்வேல இருந்தது. இப்போ இது எது மூலமாக இருக்குது அப்படின்னா தண்டவாளங்கள், சரக்கு பெட்டிகள் மூலமாக இது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த தொழில்துறை புரட்சியில் இந்த தொடர் வண்டி எப்படி இருந்ததுன்னா போக்குவரத்துக்கு முக்கியமானதாக இருந்தது. எப்படி இருந்தது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்தது ட்ரெயின். இந்த செயல்பாட்டில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா 3 வகையான தடங்கள் இருக்குது. ஸோ ட்ராக்ஸ் எப்படி 3 டைப்ஸ் ஆன ட்ராக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மீட்டர் கேஜ், தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ராட் கேஜ் அகல பாதை. ஸோ ஒன்று மீட்டர் கேஜ், ரெண்டாவது ப்ராட் கேஜ் அகல பாதை, தென் நெக்ஸ்ட் ஒன் நேரோ கேஜ் குறுகிய பாதை. இது 3 விதமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வே டிரான்ஸ்போர்ட். A railway are well suited for carrying heavy and bulky goods over long distance. It can provide long distance travel throughout the day and night with unbroken service. So first one என்ன சொல்லியிருக்காங்க? The railway are well suited for carrying heavy and bulky goods over long distance. நீண்ட தூரத்துக்கு இந்த என்ன மாதிரியான ப்ராடக்டை தூக்கிட்டு போகிறாங்க? ஹெவியான ப்ராடக்ட்டும் பல்கியான கூட்ஸையும் அவங்க கொண்டு போகிறதுக்கு எது இந்த ரயில்வே டிரான்ஸ்போர்ட் ஈஸி பொருத்தமானதாக இருக்குது. த நெக்ஸ்ட் இட் கேன் ப்ரொவைட் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் த்ரூ அவுட் த டே அண்ட் நைட் வித் அன்புரோக்கன் சர்வீஸ். எந்த சர்வீஸ்க்கும் இடையூறு இல்லாமல் டேவும் நைட்டும் ஃபுல்லாகவும் அதை ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இது ஈஸியாக இருக்குது. The next one, it can provide better production and safety to the goods than motor transport. The goods generally carried in closed wagons are not exposed to sun, rain, etc. அப்போ பார்த்தோம்னா அந்த மோட்டார் வாகனத்தில் அதனுடைய போக்குவரத்தில் அதை விட இந்த பொருட்களுக்கு சிறந்த உற்பத்தி பாதுகாப்பை வழங்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை பொதுவாக இது எப்படி இருக்கும்? க்ளோஸ்டு பாக்ஸில் அது எடுத்து செல்கிறதுனால வெயிலில் இருந்தும் மழையில் இருந்தும் இது பாதிக்கப்படுறது கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஒன், த்ரூ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லார்ஜ். In the long run, the operating expenses will be very low in railways and it will prove a cheaper mode of transport. ஸோ ஆரம்பத்தில் இது முதலீடு எப்படி இருந்து பெருசாக இருந்தாலும் இந்த ட்ரெயின் ஓட்ட செலவில் அது தொடர்ந்து இந்த ட்ரெயின் மூலமாக விலை எப்படி இருக்கும்? அதனுடைய ரேட்டு மிக குறைவாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு குறைவாக இருக்கும். மேலும் அது மலிவான போக்குவரத்து முறையில் நிரூபிக்கிற மாதிரியும் அதிக வேகத்துடன் நீண்ட தூரத்துக்கு அந்த ப்ராடக்டை எடுத்து செல்கிறதுக்கும் இந்த மோட்டார் வண்டியை விட இது ட்ரெயின் ரொம்ப குறைவான நேரத்தை எடுத்துக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், இட் ஹேஸ் ரெகுலர் ஷெட்யூல் ஆஃப் டைமிங் அண்ட் இஸ் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். இது ஒரு வழக்கமான கால அட்டவணையோட வருஷம் ஃபுல்லாகவும் இயங்கக்கூடியதாக இருக்குது. தென் லாஸ்ட் ஒன், இட் ப்ரொவைட்ஸ் அன்அஃபெக்டட் சர்வீசஸ் வெதர் ரெய்னி ஆர் ஷைனி வெதர் கண்டிஷன். ஸோ இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலமோ வெயில் காலமோ வானிலை நிலைமைகளால் பாதிக்கப்படாத சேவையாக இது இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வே டிரான்ஸ்போர்ட். த நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வே டிரான்ஸ்போர்ட். Railway rate are relatively higher than motor transport for transporting lightweight articles over short distance. ஸோ அது எப்படி இருக்குது? குறுகிய தூரத்தில் இருக்கக்கூடிய எடையை குறைந்த பொருட்களை கொண்டு செல்ல இயந்திர போக்குவரத்தை விட தொடர் வண்டி அதாவது ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு விகிதத்தில் அதிகமாக இருக்கும். த நெக்ஸ்ட், இட் இஸ் இன்ஃப்ளெக்சிபிள் as it is operated to a particular track which cannot divide from the set route. ஸோ இது எப்படி இருக்கும்? இட் இஸ் எ இன்ஃப்ளெக்சிபிள், நெகிழ்வாக இல்லாதது. இது ஒரு குறிப்பிட்ட பாதையில் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அது திட்டமிட்ட வழியிலிருந்து விலகி செல்ல முடியாது. ஸோ அந்த குறிப்பிட்ட பாதையில் மட்டுமே அது செல்ல முடியும், வேறு வழியில் செல்ல முடியாது. The next, in rural areas it cannot offer adequate traffic because of
uneconomical ஆப்ரேட்டிங் காஸ்ட். இது என்ன பண்ணுது, இயங்காத கிராமப்புறத்தில் இயக்க அதிக செலவு காரணமாக இது போதுமான போக்குவரத்தை வழங்க முடியல. கிராமப்புறத்தில் என்ன பண்ண முடியாது, இதை கொண்டு வரல முடியல. என்ன டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட். The next one, it requires heavy investment for installation of tracks and maintenance that increases its fare on the user. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் குறைபாடில் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பயனாளர்களுக்கு அதன் கட்டணத்தை அதிகரிக்கக்கூடிய தடங்கள் மற்றும் பராமரிப்பு நிறுவனங்களுக்கும் இது அதிக முதலீடு தேவை. பராமரிக்கிறதுக்கும் கட்டணத்தை வசூலிக்கிறதுக்கும் அதிகமான செலவு ஏற்படுது. The next, if railways are not fully utilized and if wagons and coaches are to half empty to its capacity, a heavy financial burden will be cast on the railway. ஸோ இந்த ரயில்வேல முழுமையாக பயன்படுத்தப்படாத நிலையில் மற்ற சரக்கு பெட்டிகள் பயனாளர்கள் பெட்டிகள் முழுவதும் நிரம்பப்படாத நிலையில் இயக்கும்போது அதுக்காக ஏற்படக்கூடிய செலவு அதிகமாக இருக்குது. These are all the disadvantages of railway transport. The next one, recent trends in transportation. First one, metro rail. Metro rail is a most rapid transport system. It is a convenient, fast, efficient, reliable, comfortable mode of urban transport. Rapid transit, also known as heavy rail, metro, subway, tube or underground, is type of high capacity public transport generally found in urban area. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதை பார்த்துட்ருக்கோம், ஸோ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், சமீபத்திய போக்குவரத்து வளர்ச்சி எப்படி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பாரு, மெட்ரோ ரயில். ஸோ இந்த மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது அதிக விரைவாக செயல்படக்கூடிய போக்குவரத்து. ஸோ இதனுடைய வசதி எப்படி இருக்கும், வசதியாகவும் இருக்கும், வேகமாகவும் இருக்கும், திறமையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்பகமாகவும் இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். இது எங்கே மட்டும்தான் இது இருக்குது அப்படின்னு பார்த்தா நகர்ப்புறத்தில் மட்டும்தான் இருக்குது, அர்பன் ஏரியாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது அதிக விரைவு போக்குவரத்து அப்படிங்கிறனால அதிக இழுவத்திறன் கொண்ட ரயில் மெட்ரோ ரயில். ஸோ இது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சுரங்கப்பாதை வழியில் இருக்கும், ஸோ குழாய் வழியில் இருக்கும், நிலத்தடி வழியில் போன்ற அதிக திறன் கொண்ட பொது போக்குவரத்துகளை உள்ளடக்கியதாக இந்த மெட்ரோ ரயில் இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு மோனோ ரயில். Mono rail is like a train, but instead of having two set of wheels that balance on a railway track, the monorail is balanced on top of one rail. Monorails are often used to transport people around large cities. Some monorails utilize magnets to hover on their rails, reducing friction between the train and the rail. The first monorail was invented in the 19th century. ஸோ மோனோரயில் ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19வது நூற்றாண்டில் கொண்டு வந்தாங்க, 19th செஞ்சுரியில். ஸோ இந்த மோனோ ரயில் சாதாரண ரயில் போல் தான் இருக்கும், ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 இணை சக்கரங்கள் அதில் எக்ஸ்ட்ரா பொருத்தியிருப்பாங்க. போல் இல்லாமல் இணை சக்கரங்கள் உள்ளது போல் இல்லாமல் நிலைநிறுத்த கீழே ஒரு பகுதியில் தண்டவாளங்களை பயன்படுத்தி கொண்டு இயங்கும். தண்டவாளத்தை பயன்படுத்தி இந்த மோனோ ரயில் இயங்கும். ஸோ இது பெரிய நகரங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பயணத்திற்கு பெரும்பாலும் இந்த மோனோ ரயில் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த தண்டவாளத்தில் செல்ல என்ன பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா மேக்னெட் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த தண்டவாளங்கள் மோனோ ரயில் 2க்கும் உள்ள உராய்வை அந்த மேக்னெட் குறைக்குது. ஸோ முதல் மாதிரியாக இதை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 19th செஞ்சுரியில் இதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் புல்லட் ட்ரெயின். High speed rail is a type of rail transport that operates significantly faster than traditional rail traffic, using an integrated system of specialized rolling stock and dedicated tracks.
The first such system began operations in Japan in 1964 and was widely known as the bullet train. High-speed trains normally operate on standard gauge tracks of continuously welded rail. The next என்ன bullet train. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹை ஸ்பீடு டைப்பில் எது இருக்கக்கூடியது உயர் வேக ரயில் அப்படின்றத இருக்குது. ஸோ இது ஒரு வகையான ரயில்வே போக்குவரத்தில் ஒன்று. ஸோ இது எப்படி இருக்கும் ட்ரெடிஷ்னல் ரயில்வே போக்குவரத்தை விட வேகமாக இயங்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இது ஒரு ஒருங்கிணைந்த உருட்டல் அமைப்பு மற்றும் சிறப்பு வழித்தடங்களை கொண்டது. ஸோ இது எப்படி ஸ்பெஷலைஸ்டு ரோலிங் ஸ்டாக் அண்ட் டெடிகேட்டட் ட்ராக்ஸ். ஸோ முதல்ல இதை 1964 ஜப்பானில் செயல்பாட்டை இந்த அமைப்பு புல்லட் ரெயில் அப்படின்ட்டு பரவலாக தெரிஞ்சது. ஸோ இது அதிகமான வேகத்தை கொண்டது. ஸோ பொதுவாக தொடர்ச்சியாக பற்ற வைக்க ரயிலின் நிலையான பாதைகள் இயங்குகின்றன. தொடர்ச்சியான இதை கொண்டு வரத்துக்கு இந்த ரயிலுடைய நிலையான பாதைகளில் இது இயங்கி வருது. தென் நெக்ஸ்ட் ஒன் பைப்லைன் டிரான்ஸ்போர்ட். It is the mode of transportation of goods or materials through pipe. Liquids and gases are transported in pipelines. Pipeline exists for the transport of crude and refined petroleum fuels such as oil, natural gas and biofuel etc. and other fuel including sewage, slurry and water. It requires heavy investment to install. Then next நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் குழாய் வழி போக்குவரத்து. ஸோ இதனுடைய பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய பொருள் மற்றும் மூலப்பொருட்களை இது குழாய் வழியாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். பைப்லைன் மூலமாக செய்யக்கூடிய டிரான்ஸ்போர்ட். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா லிக்விட் அண்ட் கேஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் இன் பைப்லைன்ஸ். லிக்விடும் கேஸும் பைப்லைன் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. இந்த பைப்லைனில் எக்ஸிஸ்ட் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ரூட் அண்ட் ரீஃபைன் பெட்ரோலியம் ஃபியூயல். ஸோ இந்த ஆயில் எல்லா ஆயிலும் அதில் கொண்டு போகக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வாட்டரும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் கன்வேயர் டிரான்ஸ்போர்ட். It is the broad category of transport mode that includes modes developed from the idea of conveyor belt. Examples include conveyor belt, two or more pulleys with a continuous loop of materials that routes about them, escalator, elevator, which is used carrying people among floors of buildings etc. ஸோ இப்போ கன்வேயர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லோரும் ஒரு அறிஞ்ச ஒரு வகையான டிரான்ஸ்போர்ட் தான். இந்த டிரான்ஸ்போர்ட்டில் அதனுடைய பாதை எப்படி இருக்கும் கன்வேயர் பெல்ட்டை கொண்டதாக இருக்கும். ஸோ அதன் பயன்படுத்தி இது இருக்கும். ஸோ இந்த கன்வேயர் பெல்ட் போக்குவரத்தில் ஸோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சக்கரங்கள் இருக்கும். தொடர்ச்சியாக சுழற்சி கொண்டே நகரக்கூடியது. Then ropeway transport. A ropeway is another means of transport in novel lifting device. It can be operated in the place where road construction is impractical and costly. Certain limit of goods or people can be transported with the help of electricity. In the hilly remote areas, ropeway system of transport may be suitable means of transport. ஸோ கயிறு வழியான போக்குவரத்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இரும்பு கயிறு மூலமாக ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு பொருளையோ அல்லது மக்களையோ இழுத்து செல்ல பயன்படக்கூடியதாகும். ஸோ இந்த மாதிரியான போக்குவரத்து சாலை அமைக்க முடியாத இடத்துல மற்ற சாலை அமைக்க அதிகமாக செலவு ஆகக்கூடிய இடங்கள்லையும் பயன்படுத்தப்படுது. சாலை அமைக்க முடியாத இடத்துலையும் சாலை அமைச்சா அதிக செலவாகும் அப்படின்ற மாதிரியான இடத்துலையும் இந்த மாதிரியான ரோப் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது மலைப்பாதைகளில் மிகவும் பின்தங்கிய கிராம பகுதிகளில் இந்த கயிறு வழியான போக்குவரத்து பயன்படுத்துறது மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒன்று, சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒன்று. த நெக்ஸ்ட் ஒன் ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட், உயர் சுழற்சி வளைய போக்குவரத்து. Hyperloop is a proposed system of transport that would see
Pods or containers travel at high level speed through a tube that has been pumped into a near vacuum. ஸோ இது ஒரு குழாய் மூலமாக செலுத்தி அதனுடைய சக்தியை கொண்டு அதிக வேகத்தில் அந்த பயணிகளோட நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு போக்குவரத்து ஆகும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, the train pods would either floats using magnetic levitation technology or floats using air coaster skills, similar to how pucks travel across an air hockey table. With so little friction and the tunnel, the pod would be able to travel at immense speed with projected top speed of 760 mph. Hyperloop is a futuristic transport system. Tunnels for the Hyperloop would be built either above or below ground at only around 3 meters in diameter, lacking up a smaller ground footprint than traditional rail or road. Elon Musk, an entrepreneur, had proposed this mode of transport as a fifth mode of transport in 2012. ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வெறுமனே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குழாய் மூலமாக அதை சக்தியை அதனால் செலுத்தப்பட்டு அதை அதிவேக பயன்களை நகர்த்தி அதனுடைய போக்குவரத்து அதன் மூலமாக செய்யக்கூடிய மிதவை அடிப்படையில் இயங்கக்கூடியது. இதில் பெருமளவு எப்படி இருக்கும் என்பதுனா உராய்வு தவிர்க்கப்படுது. ஸோ மணிக்கு 760 மைல் கிலோமீட்டர் வேகத்தில் அது செல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது. இது எதிர்காலத்தில் சிறந்த போக்குவரத்து சாதனமாக விளங்கும் இன் ஃப்யூச்சரில். ஸோ பழமையான சாலையில் ரயில் போக்குவரத்தை விட எதிர்காலத்தில் சிறந்த போக்குவரத்தாக இந்த ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடும். These are all the recent trends in transportation. Okay dear students, we will meet in next class.